உலகமெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என் மனதிற்கு பிடித்த ராசி. கும்பராசி அன்பர்களை பற்றி சொல்லுகிற போது பல விமர்சனங்களை பலர் முன்வைப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்களை நல்ல மனிதர்கள் நம்ம எவ்வளவு சொன்னாலும் சரி, இது எல்லாருமே சொல்லுதுங்க, கும்பராசி பொண்ணு என்னை ஏமாத்திருச்சுங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லைங்க. கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த கெட்ட பேர் வர்றதுக்கு காரணம் கும்பராசியுடைய கோபம். நான் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே வரேன். எல்லா நல்ல குணமும் இருக்கு, ஆனால் எரிச்சலோடு பேசக்கூடிய ஒரு குணத்தை, குறை சொல்லக்கூடிய குணத்தை தவிர்த்து விட்டால் கும்பராசி ஜெயிச்சிடும். எல்லா நன்மையும் செய்துட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த கும்பராசிக்கு இருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ராசிக்கு அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 2026ஆம் ஆண்டு பல நன்மைகளை பெறப்போகிற ராசிகளில் கும்பராசி ஒன்று. அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், பல நன்மைகள் 2026 கும்பராசிக்கு வரப்போகுது. அந்த 2026 நீங்கள் நன்மைகளை பெறப்போறீங்கிறதுக்கு ஒரு அடிப்படை வேணும், ஒரு அச்சாரம் வேணும். அது எப்போ தெரியும்? 2025 கடைசி 3 மாதங்களில் தெரியும். ஆகவே தான் இப்பொழுது இங்கே நான் கொடுக்குற பலன் 2025ஆம் ஆண்டுடைய கடைசி 3 மாதங்களுடைய பலன்களை தான் உங்களுக்கு நான் தரேன். 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு பலன்களை நான் உங்களுக்கு விரிவாக தனியாக தரப்போகிறேன். அது வேற. இந்த 2025 இறுதி 3 மாதங்கள் பல அற்புதங்களை தரப்போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரப்பட்டு 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த வக்கர நிவர்த்தியை டிசம்பருக்குள்ள அவர் பெற போறாரு. அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ராசிநாதன் வக்கரம் அடைகிற போது வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் வந்துடும். அந்த தடைகள் வராமல் நம்ம பார்த்துக்கிடணும். ராசிநாதனுடைய வக்கரம் பல்வேறு விதமான தடைகளை வாழ்க்கையில் உண்டு பண்ணிவிடும். அப்போ வெளிவட்டாரத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம், இந்த சனி பகவான் வக்கரப்பட்டு இருக்கிற போது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள், உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஹெல்த்தில் ப்ராப்ளம். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. இந்த தேதிக்கு நான் கடனை திருப்பி கொடுத்துட்றீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியல. வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், வேலை சரியாக கிடைக்கல. இப்படி பல தடைகள் ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசிக்கு. உடம்பு பிரச்சனை தாங்க முடியல, ஏதோ ஒன்று உடம்பு பிரச்சனை மாற்றி மாற்றி படுத்துது. மனசுக்கு பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சுபகாரியம் கூடி வரல. இப்படி பல்வேறு விதமான கவலை. எப்பங்க வரும் கல்யாணம் கும்பராசிக்காரங்களுக்கு? இல்லை கும்பராசி குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பங்க கல்யாணம் வரும்? மனவேதனையுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க. செய்தொழில் சிறப்பு இல்லையே, இப்படி பல கவலைகள். இந்த கவலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு சனி பகவான் வக்கரம் இருக்கிறதுனால பிரச்சனை. இந்த வக்கர நிவர்த்தி நவம்பரில் கிடைக்குது நமக்கு. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஓம் காக துவஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயார். இதுதான் சனி பகவானுடைய மந்திரம். இந்த சனி பகவானுடைய மந்திரத்தை நம்ம திரும்ப 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 சொல்லணும். எந்த அளவுக்கு சனி பகவானுடைய மந்திரத்தை நாம் மீண்டும் மீண்டும் தினந்தோறும் 108 முறை சொல்லி பார்ப்போமே, நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஸோ சனி பகவான் வழிபாடு இந்த கும்பராசிக்காரங்க எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அகத்தியர் வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் மிக முக்கியமானது அகத்தியர் வழிபாடு. ஏன்னா கும்பமுனின்னு அகத்தியருக்கு பேர். அவரை வழிபட நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு வழிபாடு கும்பேஸ்வரர் வழிபாடு. கும்பகோணம் போகணும், கும்பேஸ்வரரை வழிபடணும். அப்படி கும்பராசிக்காரர்கள் வழிபடும்போது வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை, வெற்றியை அவர்கள் காண்பார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் ஊஞ்சலில் ஆடணும். இந்த மாதம் முழுவதுமே, இந்த 3 மாதங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வருவதை நீங்கள் ஊஞ்சலில் ஆடுங்கள். கனவுகளில் கூட சிலருக்கு ஊஞ்சல் வரும். ஊஞ்சலில் ஆடணும், மனசு சந்தோஷமாக இருக்கும். கும்பராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. இதில் என்ன சிறப்புன்னா, நல்ல வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்க வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை இருக்கோ பணப்பற்றாக்குறை தீரும். நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போறீங்க. நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் கடனை அடைக்க போறீங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் மட்டும் கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா குரு போய் 6ல் உட்கார்றாரு, கொழுப்பு சத்து சேரும். சிலருக்கு இதயத்தில் கொழுப்பு சேருதுங்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். வயத்தில் கொழுப்பு சேரும். அப்போ கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பிள்ளைகள் வளர்ப்பில் அக்கறை செலுத்தணும்.
பிள்ளைகள் தானாக படித்து தானாக வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. அவங்க படிப்பில் அக்கறை செலுத்துவோம், அவங்க வேலை வாய்ப்பில் அக்கறை செலுத்துவோம், அவங்க மனசு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறது, அவங்க வாழ்க்கை போக்கு, இதிலெல்லாம் நம்ம பங்கெடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கல்லூரிக்கு போயிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு வருது, ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா மனதை விட்டு உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள். ஏன்னா இடங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில் கருத்து மாறுபாடு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதுமாதிரி சாப்பாட்டில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல உணவு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தரும். இப்போ பணப்பற்றாக்குறை தீரும். மிக முக்கியமான யோகம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. 6ல் குரு இருக்கக்கூடிய காலம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஹைலி காம்படிஷன் இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும். என்ன போட்டி வேணால் இருக்கட்டும்ங்க, நமக்கு வேலை கிடைக்குங்க, அதுதான் முக்கியம். ப்ரமோஷனுக்கு கூட போட்டி இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், ப்ரமோஷனுக்கு போட்டி இருக்கும். அந்த போட்டியை தவிர்த்துக்கிட்டு ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும். அந்த யோகம் இப்போ நமக்கு உண்டு. 7ஆம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் இப்போ துலா ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் இப்போ பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. நம்மளை எப்படி இவங்களை எதிர்க்க முடியுமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சூரியன் அடுத்து எங்கே வரப்போகிறாரு? 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் 11ஆம் இடம் வரப்போகிறாரு. சில இடங்களில் தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்களுடைய தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும். அந்த உடல்நல பாதிப்புகள் நவம்பர் 16ஆம் தேதி வரை வாட்டும். நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகுதான் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். அது வரைக்கும் 6 மணி 6ன்னு பொறுமையாக தான் நம்ம இருக்கணும். நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அந்த சூரிய பகவான் அப்படி விருச்சிகத்துக்கு வருகிற போது என்ன ஒன்று நடக்கும்னா, கல்யாண தடை இருந்தவர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். அதே போல நட்பு, விலகி போன நட்பு மீண்டும் சேர்ந்து வரும். அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் அந்த நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் வர தொடங்கும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு ப்ரமோஷன் வரும். அந்த யோகம் கூடி வரும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் வருதுங்க. அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சகோதர உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், அதிகார பதவி கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. வாழ்க்கையை பற்றிய பெரிய கற்பனைகள், மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், சாதிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நிறைய சாதிப்பீங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பண வருமானம் வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், எதிர்பார்க்குற கடனுதவி கிடைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. வேலையில் ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை கிடைக்கும். அவ்வளோ யோகம் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் யாரை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதியம்மன் கோயிலிலே இருக்கக்கூடிய ஆறுமுகனை வழிபடுங்கள், ஷண்முகரை வழிபடுங்கள். அந்த கோமதியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆறுமுகன் ஷண்முகரை வழிபடுங்கள். அந்த ஷண்முகர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அந்த கந்த சஷ்டிக்காக போது ஒரு முறை ஷண்முகருக்கு முன்னால் உட்காந்து நான் பக்தி சொற்பொழிவு பண்ணினேன். என்ன ஒரு ஆற்றல் அந்த ஷண்முகருக்கு, என்ன ஒரு தேஜஸ் அந்த ஷண்முகருக்கு. அவரை வழிபடுகிற போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை விலகுவதற்கு வழி பிறக்குது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும், பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நம்ம செல்ல போகிறோங்கிறது உண்மைதானே. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு நேரம். இந்த காலம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய போகிறாரு. 2026 நல்லா அமைய இந்த 3 மாதம் உங்களுக்கு அச்சாரமாக அமைகிறது. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.